சார் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. நர்வஸாக இருக்குது சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சாரோட மைண்டில் வந்து ஒரு வேர்ல்டு க்ரியேட் ஆகி அந்த வேர்ல்டில் வந்து நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன். சார் ரொம்ப அன்பானவர். அவர் பேசுகிற மொழியே வந்து அன்பு தான். நெகட்டிவாக எதுவும் பேச மாட்டார். ஒரு படமும் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அவரோட தாட் ப்ராசஸ். அண்ட் சால்மன் சார் வந்து என்ன இந்த படத்துக்கு வந்து அவர் தான் காஸ்ட் பண்ணார். ஸோ அவர் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி கௌதம் மேனன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கும் அவரோட விஷுவல்ஸில். அவர் ஒரு கலர் ஒன்று சூஸ் பண்ணி அது போட்டுட்டு வந்து நிற்க வச்சார் அப்படின்னா அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு மணிவண்ணன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அடிக்கடி ஞாபகப்படுத்துறது வந்து நம்ம ஹேமந்த் அண்ணா. அவரோட ரைட்டிங்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு பஞ்ச் இருக்கும். ஸோ அவர் பேசிக்காக எனக்கு நல்லா எழுதியிருந்தார். அவர் எனக்கு எழுதுனது மொத்தமாகவே ஹேமந்தன் தான். அவரோட ஒர்க்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா எங்கள் அப்பா மெயினாக வந்து இப்போது +2 எக்ஸாம்லலாம் நான் வந்து பயத்தோடு இருப்பேன். அப்போ எல்லாம் கேட்பாங்க, ஏன் பயப்படுறேன்டே. அப்பா சொல்லுவார், சப்போஸ் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான் அப்படின்னா மைக்கில் எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கான் போல பையன் அப்படின்னுவார். அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு. ஆனால் 350 தான் வாங்கினேன். ஆனால் அதையும் அப்ரிஷியேட் பண்ணார். அண்ட் அம்மாவுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே, ஹரிஷா அண்ட் ஜீவா, எல்லாருக்குமே நன்றி. அண்ட் வண்டி ஓட்டினார் கதிர். அந்த டெரெயினில் வந்து மேலேயும் கீழேயும் எங்களை வந்து பயங்கரமாக ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போனார் கதிரண்ணா. அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உதய் அசிஸ்டன்ட் கேமராமேன், அவருக்கு நன்றி. கூட நடித்த த்ரூவுக்கு நன்றி. அண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஷார்ட் பீரியடில் அந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டமான டெரெயின் அங்கே ஷூட் பண்ணுறது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அங்கே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க்கை வந்து பண்ணோம் எங்கள் டீமு. ஸோ ரொம்ப நன்றி. அண்டு ஆடியோ அந்த மியூசிக் டைரக்டர் இளமாறன் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு. எல்லாரையும் தேங்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என் ஒய்ஃபுக்கு ரொம்ப நன்றி. ட்ரீம் கேர்ள் படம் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ட்ரீம் எங்களுக்கு. ஸோ இது வந்து சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு தந்த. அவருடைய ட்ரெய்லர் மற்றும் பாடலை பார்க்க வந்திருக்க ட்ரீம் பாய்ஸ் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். மேடையில் இருக்கிறவங்க ட்ரீம் பாய்ஸ் தான் எல்லாருமே. தமிழ்நாட்டில் பலருக்கு பல கனவுகளை திரையில் காட்டின திரு பி.சி. ஸ்ரீராம் அவர்கள் வந்து இங்கே மேடையில் அமர்ந்திருக்காரு. அவரோட இந்த மேடையில் அமர்றது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எம்ஆர் பாரதியார்கிட்ட நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஜாயின் பண்ண 30 வருஷத்துக்கு முன்னாடி. அவர்கிட்ட சேர்றதுக்கு காரணமே வந்து பி.சி. ஸ்ரீராம் சார் தான். ஏன்னா அவருடைய மீரா படத்துடைய கதையரசனகர்த்தாவாக அவர் அண்ணன் ஒர்க் பண்ணியிருந்தார். என்ன வந்து எனக்கு ஒரு தமிழ் மகன் ஒரு நண்பர் இருந்தார், பத்திரிகையாளர். அவர் வந்து என்ன சொன்னார்னா, பி.சி. ஸ்ரீராம் ஒரு படத்தோட கதாசிரியர் ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்டு, அவர் அடுத்த படம் பண்ண போகிறாரு, அவர்கிட்ட அவங்ககிட்ட ஒரு அசிஸ்டண்டாக சேர்த்து வர்றேன்னு சொல்லி தான் கூட்டு போய், அப்படியே ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்படி தான் வந்து அண்ணன்கிட்ட அறிமுகமானேன். அவர் கூட வந்து அசிஸ்டண்டாக சேர்ந்தப்போ அப்பயே ஒரு டைரக்டர் ஆகிக்க வேண்டியது. ஆனாலும் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ஒரு மிகச்சிறந்த சகோதரர்னா அது எம்ஆர் பாரதி அவர்கள் தான். கடந்த 30 வருடமாக வந்து தொடர்ந்து நாங்கள் யார் எங்கள் அப்பா அம்மாவை சந்திக்கிறனோ இல்லையோ, இந்த உறவுகளை சந்திக்கிறனோ இல்லையோ, தொடர்ந்து எனக்கு ஒரு சகோதரனாக வந்து இந்த நகரத்தில், பெருநகரத்தில் ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு நீரூற்று மாதிரி அவர் வந்து எம்ஆர் பாரதி அவர்கள் இந்த சென்னை நகரத்தில் இருந்திருக்கார். சென்னையில் நான் மட்டுமே இல்லாமல் இந்த மாதிரி நிறைய உதவி இயக்குநர்கள் வந்து அவரை தேடி வருவாங்க. நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை, அவரை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் கிடைக்கும். எப்போவுமே அவர் வந்து அவரே தொடர்ந்து போராடிட்டு போகிறார். ஆனாலும் வந்து அவர் உதவி, நான் அசிஸ்டண்டாக சேர்ந்தேன். ஆனால் வந்து என்ன அசிஸ்டன்ட், நான் வந்து எனக்கு அவர் அசிஸ்டன்ட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணார். வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு சமமான ஒரு இடத்தை கொடுத்து, எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்து, நிறைய வந்து கனவுல கொடுத்து, நிறைய அவர்கிட்ட பிடிச்சதே வந்து என்னென்னா நிறைய ரசிப்பார். அவரே ஒரு ட்ரீம் பாய் தான். அவர் வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களோட நுணுக்கமாக ரசிக்கக்கூடிய ஒருத்தர். அதுவும் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு
வரியை சொன்னா, நல்ல ஒரு அழகான ஒரு காட்சியை சொன்னா, அவர் ஒரு குழந்தைய மாதிரி ரசிப்பார். எனக்கு தெரிஞ்சு சென்னை நகரத்துல இந்த மாதிரி வந்து ஒரு பெருநகரத்துல எந்திரத்தனமா இருக்கிற மனிதர்கள் மத்தியில இன்னும் உயிர்ப்போட இருக்கிறது வந்து அவருடைய அந்த ரசனை தான். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி அவரும் வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திச்சு தான் வந்து நிறைய இதெல்லாம் இருக்கிறார். ஆனாலும் வந்து அவர்கிட்ட எந்த ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு பந்து, ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பந்தை எப்படி பார்த்தா வியப்பா ரசிக்குமோ, அந்த மாதிரி ஒரு இன்னும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அணுவா ரசிக்கக்கூடிய அந்த இயல்பான அவருடைய அந்த ரசனைமிக்க மனம் தான் வந்து. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் இங்கே அத்தனை பேர் வந்திருக்கீங்க, நன்றி. ஃபஸ்ட்டு என்னோட நன்றி சொல்லணும்னா என்னோட டைரக்டர் சாருக்கு தான் சொல்லணும். அவர் பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக குழந்தை தான், இயல்பாகவே வந்து அவர் குழந்தை தான். அந்த செட்லே ஆகட்டும், அவர் பேசுகிற விதமாகட்டும், அப்ரோச் பண்ணுற விதமாகட்டும், அப்படியே குழந்தைத்தனமாக இருக்கும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். என்னை அழகாக காமிச்ச சாலமன் சார், நன்றி சார். ஃப்ரேம்ஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சு என்னை அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ இளமாறன் சார். நான் பாட்டு கேட்ட உடனே சொன்னேன் சாலமன் சார் கிட்ட, ஞாபகம் இருக்கா சார்? சார் இது வந்து பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட் சாங்காக அமைஞ்சிருக்கு. எடிட்டர் சார் அகமத் ப்ரோ, நாங்கள் ப்ரிவ்யூ ஷோவில் பார்த்தோம், அவ்வளோ கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். டயலாக் ரைட்டர்ஸ் ஹேமந்த் ப்ரோ, நானும் அவரும் ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இந்த படத்தில். எனக்கு என்ன சேஞ்சஸ் வேணுனாலும் அவர்கிட்ட தான் கேட்பேன், வித் டைரக்டர் சாரோட அப்ரூவலோட. அந்த ஃப்ரீடம் வந்து டைரக்டர் எனக்கு கொடுத்துருந்தாரு. ஹேமந்த் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. ஹரிஷா, சாஸ்தா, அதுக்கப்புறம் எல்லா இந்து ஆல்ரெடி தெரியும், எல்லாருக்கும் நன்றி. இப்போது என்ன சொல்கிறது, ரொம்ப நர்வஸாக இருக்குது. இது என்னோட முதல் ஸ்டேஜ் தான். ஆக்சுவலாக ட்ரீம் கேர்ள் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டில் அறிமுகமாக இருக்கேன் ஹீரோவாக. ஆக்சுவலாக இது வந்து என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் தான், ஏன்னா ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தான். நான் இந்த மேடையில் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க ஒரு காரணமாக இருந்த ஒரே ஒரு பர்சன் என்னோடய லைஃப்பில் என்னோடய அப்பா மட்டும்தான். ஏன்னா அவர் மட்டும்தான் என்னை நம்பினார். இந்த சினிமா அப்படின்னு நான் தேர்ந்தெடுக்கும் போது என்னோடய ஃபேமிலி யாருமே நம்பலை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்பலை, என்னோடய அப்பா மட்டும்தான் நம்பினார். ஆக்சுவலாக அவர் தான் சொன்னார், நீ போட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்பா இப்போது என் கூட இல்லை, ஸ்டில் நான்லேருந்து பார்த்துட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னோடய அம்மா. அவங்க என்றைக்குமே வந்து என்கிட்ட எதுவுமே எதிர்பார்த்தது கிடையாது இப்போ வரைக்குமே. நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், என்ன ஏது அப்படின்லாம் எதுவுமே கேட்டுக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே நான் எடுத்துக்கிட்டது இல்லை. இப்போ என்னோடய லைஃப்பில் அவங்களோட லைஃப்பில் யார் முக்கியம்னு பார்த்தா நான் மட்டும்தான். அம்மா வந்திருக்காங்க சார், அம்மாவை கூப்பிட்டுக்கலாமா ஸ்டேஜில் ஒரே ஒரு டைம்? ஆக்சுவலாக ரொம்ப நன்றி சார். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் ரொம்ப இயர்ஸாக நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச்.
இன்னொரு பர்சனுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். என்னோடய அக்கா. எமோஷ்னலாகவும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி, என்னோடய பின்னாடி நிற்கிற ஒரே ஒரு பர்சன் வந்து என்னோடய அக்கா மட்டும்தான். அக்கா துபாயில் இருக்கா, பார்த்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். இங்கே வந்த எல்லா பத்திரிக்கை நண்பருக்கும், கெஸ்ட்டு எல்லாருக்கும், என்னோடய கோ ஆர்டிஸ்ட், டைரக்டர், கேமராமேன் எல்லாருக்குமே நன்றி. இது முதல் ஸ்டேஜ் இல்லை, இன்னும் மேலே மேலே போகணும். அதுக்கு மீடியாவோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நிறைய செலிப்ரிட்டிஸ், சீஃப் கெஸ்ட் அண்டு மேடையே மிகப்பெரிய மேடையாக அமைஞ்சிருக்கு. அதனால் எல்லாருமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுவாங்க அப்படின்ட்டு நம்ம நம்பலாம். அடுத்ததாக பேசுகிறதுக்காக வர இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டைரக்டர் பாரதி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர். திரு மாணிக்கம் என்ற ஒரு உன்னத படைப்பை நமக்கு தந்தவர். ஹிந்தியில் ராஷ்மி ராக்கெட் என்ற படத்திற்கு கதை எழுதி அதில் வெற்றியும் கண்ட திரு நந்தா பெரியசாமி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எண்ணிய விடுதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். மகாகவி பாரதியோட வரிகளோட உங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். அவர் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கதை வச்சுருக்கணும், வாங்க ஒர்க் பண்ணுங்க சொல்லி. அப்போ நாங்கள் யாருமே வந்து டைரக்டர்ஸ் ஆகலை. லிங்குசாமி, பாலசக்திவேல், நான், பிருந்தா சாரதி எல்லாருமே கூட்டிகிட்டு போய் கதை பேசாமல் எல்லாருக்குமே நல்லா சமைச்சு போட்டு ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி சேலையூரில் ஒரு பெரிய ஒரு ரெசார்ட்ஸ் மாதிரி ஒரு இடத்துல எங்களை வந்து கூட்டிகிட்டு போய் கதை பேசுகிறது, படம் பண்ணுறது எவ்வளோ ஈஸியா அப்படின்னு சொல்லி எங்களை வந்து கூல் பண்ணி தான் வந்து வேலையை ஆரம்பித்தார். பாரதிக்கு வந்து மாம்பழத்தோட வீடு இருக்குது, அசோக்புரர் வீடு இருக்குது, ஈசிஆர் வீடு இருக்குது, நிறைய சொத்து வச்சுருக்காரு. ஆனால் அவர் சம்பாதிச்ச எல்லா சொத்தோட மிகப்பெரிய சொத்து வந்து பிசி சீனிவாசன் சார், மருது சார், மேடலுக்கு எல்லாருமே தான். நான் கேட்டேன், நேற்று என்னென்ன 9 மணிக்கு விற்கிறீங்க, யாருமே வருவாங்க, ஏன்னு 9 மணிக்கு விற்கிறீங்க கேட்டேன். என் மேலே அக்கறை இருக்கிறவங்க வருவாங்கடா அப்படின்னாங்க. அப்படி அவர் மேலே அக்கறை இருந்து வந்த எல்லாருக்குமே இந்த சமயத்தில் பெரிய ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். அஜயன் பாலா சொன்ன மாதிரி ரொம்ப ரசனக்காரர் அவர். எங்களுக்கு ஆண்டன் செக்காவாகட்டும், அப்புறம் வந்து சிங்கி சைத் மத்தவ், அகிர குர்சோவா எல்லாரையும் அறிமுகப்படுத்தி இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா சினிமாவுக்குள்ளே, இதுதான் சினிமாவான்னு சொல்லி எங்களை மாதிரி ஆட்களுக்கு, கிராமத்தில் இருந்த எல்லாருக்குமே வந்து உலக சினிமாவை அறிமுகப்படுத்தி ரொம்ப ஒரு ரசனையான ஒரு ஆள். ஏதாவது கவிதையை சொன்னால் உடனே 500 ரூபா கொடுப்பாரு. ஞாபகம் இருக்கானே? ஆமாம். எல்லா நகையும் விற்ற பிறகு நகைகள் போட சமூகத்திற்கு, மதத்திற்கு மாறி இருக்கிற அக்கான்னு அழுது கேட்டு 1000 ரூபா கொடுத்தாரு. அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப இயல்பா அவருக்கு வந்து நீ ரொம்ப சினிமாவில் கஷ்டப்பட்டு அப்படியே வறுமையில் இருந்து அப்படி படம் பண்ண அவசியமே கிடையாது. அவங்க எல்லாருக்குமே தெரியுமா தெரியல, சாருலதா பதிப்பகம்னு வச்சிருக்காரு அவர். அதை கிட்டத்தட்ட ஒரு 1000 புத்தகங்கள், இன்ஜினியரிங் காலேஜ் புக்ஸ் வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. அண்ணன் வந்து கல்லூரிக்கே போகாத ஒருத்தர், கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்காக ஒரு 1000 புக்கை வெளியிட்டிருக்க சாருலதா பதிப்பகம் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாயில் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கு. அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. சினிமாலாம் ஜாலியாக இருக்கும்டா, கஷ்டமே படக்கூடாதா, நம்ம என்ன வருது சொல்லணும். நான் அடிக்கடி கேட்குறப்ப சொல்லுவார், உலகத்துக்காக நீ எதையுமே மாற்றிக்காத, நீ செய், அதை உலகம் ஏற்றுக்கும். ரொம்ப ஜாலியாக இருப்பார். இதுவுமே வந்து அந்த ஒரு அடிப்படையில் தான் ட்ரீம்களை உருவாக்கி இருக்கிறாரு, பார்த்தாலே தெரியுது. என்கிட்ட ஒரு நாள் பேசினார் ஈவினிங், இப்படி கதை இருக்குடா, ட்ரீம்கள் இருக்குடா, ஷூட்டிங் போகணும் அப்படின்னாரு. எந்த மாதம் போகிறேன், நாளைக்கு காலையில் போகிறேன்னாரு. ஒரு வரி கதையோட ஒரு நம்பிக்கையோட கிளம்பி போய் இன்னைக்கு முன்னாடி அழகான ஒரு ட்ரீம்கள் ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக வந்திருக்குது. இங்கே வந்திருக்க ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ஒரு ப்ரெஸ்டேஜாக ஃபீல் ஆகுது. ஏன்னா பிசி ஸ்ரீராம் சார் வந்திருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும் சினிமா இண்டஸ்ட்ரியில். அவர் கூட ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு. அண்ட் இங்கே வந்திருக்க வசந்த பாலன் டைரக்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு இந்த மூவியில் கேஸ்ட் பண்ணது சாலமன் சார் தான். சார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கா ஹரிஷா, நீங்கள் வந்து பாருங்கள் ஆஃபீஸ்ன்னு சொல்லி. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாரதி சாரை மீட் பண்ணேன். அண்ட் பாரதி சார் பார்த்தோன்னே ஓகே எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் தான் வந்து என்னோடய ட்ரீம் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் லைக்
20-25 டேஸில் ஷூட் பண்ணோம். அண்ட் இப்போது அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஒரு ஃப்ரேம்ஸும் அவ்வளோ அழகாக இருக்குது. சாலமன் சார், நீங்கள் யூ டன் அ கிரேட் ஜாப். லைக் தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு இப்போ தான் தெரியுது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அண்ட் ஹேமந்த் சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் லைக் எங்கள் கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் லைக் பிரபு அண்ட் ஜீவா எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஒரு 15-20 டேஸ் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக ஷூட் போச்சு. அண்ட் கரெக்டாக 6 ஆயிடுச்சுன்னா பேக்கப் பண்ணிடுவார் சார். ஸோ அது வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச்.